Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெசன் learn always. என்னது learn always. learn always தான் எப்பவுமே நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். I try to solve my problem with new ideas. Do you? இந்த பாப்பா என்ன கேக்குறா அப்படின்னா என்னுடைய பிரச்சனைகளை நானே சரி பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்க அப்படின்னு கேக்குறா. Yes, we also can. நம்மளாலேயும் முடியும். ஓகேவா? பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா 5 detectives. 5 என்னது நம்பர் 5. Detectives அப்படின்னா துப்பறிறவங்க. அதாவது போலீஸ்ல இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு கேஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல, அவங்க போலீஸா இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. Detectives அப்படின்னா அவங்க they are not police but they all search the victims. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. It was a sunny afternoon. இது வந்து எப்படிப்பட்ட காலம்? சன்னினா வெயில் காலத்துல மதிய நேரத்துல நடக்குது. After a long time in Ooty. எங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊட்டியில. அருள் and அமுதா were sitting on their balcony. அருளும் அமுதா அப்படின்றவங்களும் சேர்ந்து பால்கனினா வீட்டுக்கு மாடியில முன்னாடி இருக்கும்ல ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. The last 3 occasions were very exciting for them. கடந்த 3 வருட லீவ்லயும் அவங்க ரொம்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா, ரொம்ப ஆர்வமா, சந்தோஷமா இருந்தாங்க. As they were involved in solving 3 mysterious cases in their city. ரொம்ப ஆர்வமா ஹாப்பியா இருந்ததுக்கு ஒரு காரணம் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்க 3 கேசஸ், ரொம்ப கஷ்டமா சால்வ் பண்ண முடியாத 3 கேசஸ இவங்க சால்வ் பண்ணி கொடுத்திருக்காங்க. They missed their friends. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ரிஜித், ஜெஸ்ஸி அண்ட் ஃபாத்திமா. இவங்க 3 பேரு, அருளும் அமுதாவும் 2 பேர். மொத்தம் 5 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க? 3 கேசஸ சால்வ் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. They called themselves the 5 detectives. இந்த 5 குழந்தைகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க 5 detectives or 5D அப்படின்னு சொல்றாங்க. They were famous in Ooty for their courage and skill. இவங்க 5 பேரும் ஊட்டியில ரொம்ப ஃபேமஸ். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய திறமைக்கும் அவங்களோட தைரியத்துக்கும். The police appreciated 5D for their admirable acts. போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. வெரி குட், உங்களுடைய சிறந்த சேவைக்காக அப்படின்னு சொல்றாங்க. அமுதா அண்ட் அருள் மிஸ்ட் பப்ளு. அமுதாவும் அருளும் பப்ளுவை மிஸ் பண்றாங்க. பப்ளு யாரு? பப்ளு வாஸ் a ஸ்ரிஜித்ஸ் டாக். பப்ளு யாரு? அப்ப ஒரு டாக். யாரோட டாக்? ஸ்ரிஜித்தோட டாக். He played an important role in solving the mysterious. இவங்க 5 பேரும் கேஸ கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த டாக் தான் அப்படின்னு சொல்றாங்க. After a week, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸ்ரிஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமா and பப்ளு came to அமுதா and Arul's house. இவங்க மிஸ் ஆன எல்லாரும் அமுதாவும் கூட அருளோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. Pablo was jumping with joy and continuously wagging his tail. நாய்க்குட்டி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா குதிச்சு குதிச்சு விளையாடுது. அதோடைய டெய்ல், வால் என்ன செய்யுது? வேகிங், ஆட்டிக்கிட்டே இருக்கு. அமுதா சொல்றா, I am so happy to see you all. உங்க எல்லாத்தையும் பாக்குறதுல ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்றா. உடனே அருள் சொல்றான், Now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. வெக்கேஷன்னா ஒண்ணுமே இல்ல, விடுமுறை. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ஒரு பெரிய கேஸ சால்வ் பண்ணுவோம். அப்பதான் இந்த விடுமுறை காலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சுஜித் சொல்றான், மிஸ்ட்ரி, did something happen in the town while I was gone? இது பெரிய விஷயம் நடந்துச்சா நான் இல்லாத நேரத்துல அப்படின்னு கேக்குறான். உடனே அருள் சொல்றான், நோ ஸ்ரீ, நத்திங் அட் ஆல். ஒண்ணுமே நடக்கல, ஆனா ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்றான்.
Amuda urged that they all go to the town's fair. அமுதா என்ன சொல்றா அப்படின்னா எல்லாரும் போகணும் எங்க டவுன்ல நடக்கக்கூடிய கண்காட்சிக்கு. ஃபேர்னா ஒரு மார்க்கெட் மாதிரி. She told them about different games, magicians and most importantly the wax work. அவ சொல்றா நிறைய கேம் விளையாடணும், மெஜிஷியன் அதாவது மேஜிக் பண்ணுவாங்கல்ல அவங்க இடத்துக்கு போகணும். அதோட முக்கியமா ஊட்டியில வேக்ஸ் ஒர்க் மெழுகுசால செஞ்ச பொம்மைகளோட கண்காட்சிக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்றான். A studio with many wax figures inside. அதாவது நம்ம இங்க கண்காட்சி சொல்றோம் அதே மாதிரி ஒரு சின்ன வேக்ஸ் மெழுகாலே செய்த பொம்மைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னன்னு சொல்றாங்க அந்த பாடத்துல அப்படின்னா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டுடியோக்குள்ள ஏகப்பட்ட வேக்ஸ் ஃபிகர்ஸ் என்னதுன்னா நிறைய சிலைகள் இருக்கு. After a lot of pestering, everyone agreed to go. கடைசி எல்லாரும் போய் அங்க போவோம் இங்க போவோம் அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு கடைசி எல்லாரும் ஓகே சொல்றாங்க. On their way back, they saw Inspector Velayudham on his bike. அவங்க போயிட்டு திரும்பி வர்ற நேரம் அவங்க யார பாக்குறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரரான வேலாயுதம் அவரை பாக்குறாங்க அவரோட பைக்ல. He was the inspector of the area. அதாவது ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியால இவர் தான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் has been very busy these days. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. said அமுதா சொல்றா ரொம்ப பிஸியா இருக்காருப்பா அப்படின்னு சொல்றா. This made the group curious about what was happening in their city that they had no clue of. உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னமோ நடந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா சிட்டி இந்த நகரத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மண்டே திங்கட்கிழமை நடக்குது. Jessie overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. அதாவது ஜெஸ்ஸி அவங்க அப்பா போன்ல பேசுறத கேட்கிறா. அந்த ஊர்ல ஏதோ ஒரு ராபரினா திருடுறதுக்காக எங்க அப்படின்னா மியூசியத்துல. Jessie rushed to see her friends in the morning and told them what she heard. ஜெஸ்ஸி என்ன செய்யறா அப்படின்னா அதனால வேகமா ஓடி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ கேட்டதை சொல்ல நினைக்கிறா. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம இதை பார்த்தா போதும். நாளைக்கு வீடியோல மீதி கதை பார்ப்போம். சரியா? என்ன திருடு போச்சு, வேலாயுதம் என்ன ஹெல்ப் பண்ணாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.